வணக்கம். தமிழ் பாடம் 8ஆம் வகுப்பு, பக்கம் 63, 63 பேஜ், இயல் 3, எச்சம். எச்சம் என்றால் என்னன்னா, ஒரு சொல் முழுமை பெறாமல் ஒரு பாதியிலே நிற்குது அப்படின்றத எச்சம் சொல்வாங்க. ஒரு சொல் முற்று பெற்றாதான் அந்த சொல்லுக்கான முழுமையான அர்த்தம் நமக்கு கிடைக்கும். படித்த என்ற சொல் இருக்கு இல்லையா, இப்ப படித்துன்ற சொல்ல படித்த மாணவனா மாணவியா நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. அதே மாதிரி படித்து முடித்தானா, படித்து எழுதினானா, என்ன இது பின்னாடி அடுத்த வார்த்தை வந்தாதான் அந்த சொல்லே முழுமை பெறும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்வோம்னா எச்சம் சொல்வோம். அதுக்கு பின்னாடி ஒரு சொல் வரப்போகுதுன்ற மாதிரி இருக்கிறத எச்சம் சொல்வோம். இது பேரெச்சம், வினையெச்சம் என்று இரு வகைப்படும். 2 வகை இருக்கு. எச்சத்துல என்ன? பேரெச்சம், வினையெச்சம். ஈஸி. இப்ப பேரெச்சம்னா என்னன்னா, எச்சத்துக்கு அப்புறம் வர வார்த்தை ஒரு பெயர் சொல்லா இருந்ததுன்னா அது பேரெச்சம். பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். ஒண்ணுமே இல்லை. இந்த எச்சம் தெரியுது இல்லையா, படித்துன்றதெல்லாம் எச்ச வார்த்தைகள் எச்சம். அது முடிவு பெறும் போது பின்னாடி அது ஒரு பெயர் சொல்லா வந்துருச்சுன்னா அது பெயரெச்சம். பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த படித்தன்றது மட்டும் இங்க இருக்கு. இந்த வேர்டை விட்டுடுங்க. படித்தன்றது மட்டும் என்னன்னா எச்சம், படித்தன்றதும் எச்சம், ரெண்டுமே ஒரே வார்த்தை. இது பக்கத்துல மாணவன்றது ஒரு பெயர், ஒரு ஒரு நமக்கு வந்து நவுன்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெயர். பள்ளி, ஸ்கூல், இதுவும் ஒரு நவுன் மாதிரி பெயர். இந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்தா இதை வந்து என்ன சொல்வோம்? பெயரெச்சம். படித்த பள்ளி பெயரெச்சம். இது வந்து என்னது? ஒரு பெயர் சொல். எச்சத்துக்கு அடுத்தது ஒரு பெயர் சொல் வந்திருக்கு, இதனால பெயரெச்சம். பெயர் சொல் 2 வகைப்படும். அது என்னென்னதுன்னா, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். இப்ப பாத்தீங்கன்னா, பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். இந்த தெரிநிலை பெயரெச்சம் காலத்தை காட்டும். காலத்தைனா நமக்கு இங்கிலீஷ்ல டென்ஸ் வருது இல்லையா, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அத மாதிரி தமிழ்ல முடிந்த காலம், நடக்கின்ற காலம்லாம் இருக்கு இல்லையா, எதிர்காலம், அந்த இதை அது தெளிவா காட்டிருச்சு அந்த பெயரெச்சம்னா அது தெரிநிலை பெயரெச்சம். எடுத்துக்காட்டு, பாடிய பாடல். பாடியனா அவன் பாடின, எப்பயோ பாடிய பாடல், முடிந்து போனது, முடிந்த காலம் இல்லையா அது. இதே மாதிரி பாடுகின்ற பாடல், பாடுகின்றன்றது எச்சம். இந்த பாடல் அடுத்த வேர்டு இல்லைன்னா இதுக்கு வந்து முழுமை பெறாது, அப்போ இது எச்சம். பாடல் வந்து ஒரு பெயர், பெயரெச்சம். இது பாடுகின்றன்றதப்போ எந்த டென்ஸை குறிக்குது? பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தை குறிக்குது. அப்போ நமக்கு தெரிநிலை கிளியரா தெரிஞ்சிருச்சுன்னா தெரிநிலை பெயரெச்சம். பாடும் பாடல், இந்த பிரேயர் பாடல அப்புறம் பாடுவோம், பாடும் பாடல், பாடும் ஃபியூச்சர், இது எதிர்காலத்தை காட்டுது, தெரிநிலை தெளிவா காட்டுது, தெரிநிலை பெயரெச்சம் இது. இப்ப குறிப்பு பெயரெச்சம்னா என்னன்னா, குறிப்பு கொடுக்கும் ஒரு இந்த பெயரெச்சம், அதை பத்தி க்ளூ சொல்வோம் இல்லையா, ஒரு க்ளூ கொடுக்கறது, குறிப்பு கொடுக்கறது, அதுதான் இந்த குறிப்பு பெயரெச்சம். என்ன இதுனா, இதுக்கு தெரிநிலை பெயரெச்சம்னா காலத்தை காட்டும், குறிப்பு பெயரெச்சம்னா பண்பினை காட்டும். பண்புனா அவங்களோட எப்படி இருக்காங்க, நமக்கு அது எவ்வாறு இருந்ததுன்றத குறிக்கிறது பெயர். அந்த பெயர் வந்து எவ்வாறு, எப்படி இருக்கு, பெருசா இருக்கா, சின்னதா இருக்கா, குண்டா இருக்கா இந்த பையன், அந்த மாதிரி நமக்கு அட்ஜெக்டிவ்ல சொல்வோம் இல்லையா, ஹாட் காஃபி, அந்த மாதிரி சொல்வோம் இல்லையா, ஒரு பண்பினை காட்டும். அது வந்து குறிப்பு பெயரெச்சம். இப்ப சிறிய கடிதம், சிறியன்றது இந்த கடிதத்தை மட்டும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சிறியன்றது எச்சம் வார்த்தை, கடிதம்ன்றது பெயர் சொல். ஒரு பெயர் எச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தா பெயரெச்சம். இது இந்த எச்சம்ன்ற வார்த்தை எதை குறிக்குது? காலத்தை காட்டுதா? இல்ல. ஆனா அந்த கடிதம் எப்படி இருந்ததுன்னு காட்டுது, அதோட பண்பை காட்டுது. சின்னதா இருந்தது அந்த கடிதம், சிறிய கடிதம்னு குறிப்பு காட்டுது, அப்போ குறிப்பு பெயரெச்சம். பெரிய கடிதம், பெரிய பாடல், பெரிய விடை, இந்த மாதிரிலாம் வந்தாலும் நீங்க என்ன எடுத்துக்கலாம், அத வந்து குறிப்பு பெயரெச்சம். காலத்தை காட்டினால் தெரிநிலை பெயரெச்சம், பண்பினை காட்டினால் குறிப்பு பெயரெச்சம். இதுதான் வினையெச்சம். இப்ப
வினையெச்சம் என்னன்னா வினைச்சொல்லை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். இது படித்துன்றது இருக்கிறது இல்லையா, இது எச்சம் வார்த்தை. இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு வினைச்சொல் வந்ததுன்னா, வினைச்சொல்னா என்னன்னா ஆக்ஷன், வேர்ப்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல. ஆக்ஷன், என்ன ஒரு செயல் செய்யறீங்க, அதுதான் வினைச்சொல். நம்ம செய்கின்ற செயலை குறிக்கிறது வினைச்சொல். இந்த எச்சத்தை தொடர்ந்து நாம் செய்கின்ற செயலை முடித்தான்னா ஏதோ செஞ்சு முடிச்சிருக்கான் அவனோட செயல், அப்போ அது வினையெச்சம். படித்து இது எச்சம். வியந்தான், அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப வியந்து பார்த்தான் அப்படின்லாம் வருதுல, வியந்து பார்த்தான்றது வினையெச்சம். வியந்துன்றது முற்றுப்பெறாத வார்த்தை, அது எச்சம். பார்த்தான் அப்படி, இதாவது படித்து வியந்தான் ஓகே. அதே மாதிரி வியந்து பார்த்தான், நான் சொல்ற எக்ஸாம்பிள் வியந்து பார்த்தான். இப்ப இதுல படித்து வியந்தான், இது முற்று பெற்றுச்சு, வினை சொல். இது எச்சம். படித்து வியந்தான் வினை எச்சம். அதே மாதிரி வியந்து, இதுல இது முற்று பெறல. வியந்து என்ன பண்ணா, பாராட்டி இது பண்ணானா, இல்ல வியந்து மயங்கிட்டானா, என்ன இது வியந்து பார்த்தான். பார்த்தான்றது ஒரு செயல், இது வினையெச்சம். இது எச்சம், இது வினைச்சொல், வினையெச்சம். இதே மாதிரி வினையெச்சமும் ரெண்டு வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலைலாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், காலத்தை காட்டும். எழுதி முடித்தான், இது இறந்த காலத்தை காட்டுது, முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் டென்ஸ், முடிச்சுட்டான் அவன். எழுதி படிக்கிறாள், படிக்கிறாள் படிச்சுட்டு இருக்கா, படிக்கின்றாள், எப்படி வேணா வரலாம், அது நடந்துட்டு இருக்க நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ். இது எழுதின்றது எச்சம், படிக்கிறாள் படிக்கின்றாள்ன்றது ஒரு செயல். செயல்னாலே என்ன, வினை. ஒரு எச்சத்தை தொடர்ந்து வினை வந்தா வினை எச்சம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு இந்த இது என்ன காலத்தை காட்டுச்சுன்னா தெரிநிலை வினையெச்சம். எழுதி படிப்பாள், எழுதிட்டு என்ன பண்ணுவா, அவ படிப்பாள், ஃபியூச்சர்ல படிப்பா, எதிர்காலத்துல படிப்பா, அடுத்த மந்த் படிப்பா, இல்ல அடுத்த நாள் படிப்பா, அதான் நடக்க போறத சொல்றது. இது தெரிநிலை வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, பண்பினை காட்டும். இப்ப குறிப்பு பெயரெச்சத்துல சொன்ன இல்லையா, சிறிய கடிதம், கடிதம்ன்றது பெயர், சிறியன்றது அது எப்படி இருந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்றது குறிப்பு பெயரெச்சம். இதுல மெல்ல நடந்தான், இது எச்சம். எச்சத்தை தொடர்ந்து நம்மளோட செயல், நடந்தான்றது ஒரு செயல், ஆக்ஷன், அப்ப வினைச்சொல். எச்சத்தை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்தா வினையெச்சம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன பண்ணுது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, எப்படி இருந்தா ஒரு குறிப்பு காட்டுது. வேகமாக நடந்தான், மெல்ல நடந்தான், அழகாக நடந்தான், எப்படி வேணா இருக்கலாம். அழகாக ஏதோ ஒரு குறிப்பு கொடுத்தா, குறிப்பு இது பின்னாடி இருக்கிறது செயலா இருக்கிறதுனால வினையெச்சம். குறிப்பு கொடுத்து பின்னாடி இருக்கிறது பெயர் சொல்லா இருந்தா குறிப்பு பெயரெச்சம். ஒரு குறிப்பு கொடுத்து பின்னாடி இருக்கிறது வினை சொல்லா இருந்ததுன்னா குறிப்பு வினையெச்சம். ஓகேவா? இதுல இன்னொரு க்ளூ உங்களுக்கு கிளியரா கொடுக்குறேன். இந்த பேரெச்சத்துல இது படித்த இது எச்சம், இது பேரெச்சமா எனக்கு இல்ல இந்த வினையெச்சமான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா ஒரே ஒரு க்ளூ நேரம் வச்சுக்கோங்க. பேரெச்சம் ஆ சவுண்ட்ல வரும். இந்த படித்த த இருக்கு இல்லையா, இந்த சொல்லோட இறுதி எழுத்து இத்து பிளஸ் ஆ. இந்த த இருக்கு கடைசி இது இருக்கு இல்லையா, இத்து பிளஸ் ஆ சவுண்ட்ல வரும். வினையெச்சம் ஊ சவுண்ட்ல வரும். வினையெச்சம் ஊ சவுண்ட்ல வரும். இந்த கடைசி எழுத்தை பாத்தீங்கன்னா இத்து பிளஸ் ஊ, இத்து பிளஸ் ஊ சவுண்ட்ல வரும். இது வினையெச்சம். உங்களுக்கு இது பின்னாடி இருக்கிறது பேரா வினையா வினைச்சொல்லான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டம் தான். இந்த எச்ச வார்த்தையில இதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்களா, வியந்து பார்த்தான், இந்த தூவை பிரிச்சா என்ன வரும், இத்து பிளஸ் ஊ. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, பேரெச்சம் ஆ சவுண்ட்ல இருக்கும். அந்த முதல் வார்த்தையோட இறுதி எழுத்து ஆ சவுண்ட்ல இருக்கும். வினையெச்சம் ஊ. ஓகேவா? முற்றெச்சம். இப்ப முற்றெச்சம் என்னன்னா, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். வள்ளி ஒரு பொண்ணோட பேரு. படித்தனல், படித்தனல்ன்றது ஒண்ணுமே இல்ல, படித்துன்றதுக்கான இதுதான், அது ஒரு எச்ச வார்த்தை. அதுக்கப்புறமா மகிழ்ந்தாள் ஒரு எச்ச வார்த்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு முற்று வார்த்தை வருது, அதுக்கு முன்னாடியே ஒரு சொல் வருது. இப்படி எச்ச பொருளை தந்து இது என்னது, படித்தனல்னு இருக்கு. ஆனா படித்தனல் மகிழ்ந்தனலா இல்ல வருந்தினலா தெரியல.
படித்தால் படித்த பிறகு என்ன ஆனான்றது உங்களுக்கு முற்று பெறல. அப்போ எச்ச பொருளை தந்து மற்றொரு வினை பொருளையும் கொடுத்து வினை முற்றையும் கொண்டு முடிவது முற்றெச்சம். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். வள்ளி என்ன பண்ணா, படித்தனல்றது எச்ச வார்த்தை, தொடர்ந்து ஒரு வினை முற்று வருது, அப்போ முற்றெச்சம். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் சொன்ன. முருகன் எடுத்தனன் உண்டான். முருகன்றது ஒரு சொல், ஒரு பெயர், ஒரு பையனோட பெயர். முருகன் எடுத்தனன் எடுத்துட்டான், எடுத்து என்ன பண்ணா, தூக்கி போட்டுட்டானா, சாப்பிட்டானா, இல்ல கொடுத்துட்டானா யாருக்காச்சும்ன்றது தெரியாது. இது படித்தனல் எடுத்தனல் எல்லாமே என்ன அர்த்தம்னா படித்து எடுத்துன்ற மாதிரி மீனிங் தான். எச்ச வார்த்தை தான் அதுவும். எச்சம், எச்சன்றதுல எச்சம். முருகன் எடுத்தனன் என்ன பண்ணா, உண்டான். இப்ப வினை முற்றாயிருச்சு, முடிச்சுட்டான். உண்டான் ஒரு முற்று பெற்றுச்சு. ஒரு எச்சத்தை தொடர்ந்து ஒரு வினை முற்று வந்தா முற்றெச்சம், வினை முற்று. மகிழ்ந்தாள், அவ என்ன பண்ணா, மகிழ்ந்தாள், முற்று பெற்றுச்சு, வினை முற்று. ஒரு எச்சத்தை தொடர்ந்து வினை முற்று வந்தால் முற்றெச்சம். ஒரு எச்சத்தை தொடர்ந்து வினை முற்று வந்தால் முற்றெச்சம். முருகன் எடுத்தனன் உண்டாள். இப்ப பேஜ் 65 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். முற்று பெறலனாலே உங்களுக்கு அது கிளியரா சொல்லிட்டோம். அது என்னது? எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் என்னது? நான் உங்களுக்கு ஒரு க்ளூ வேர்ட் கொடுத்தனே, பெயரச்சம்னா என்னன்னு வரும்? ஆ சவுண்ட்ல வரும். அந்த வார்த்தையோட இறுதி எழுத்து படித்து, இத்து பிளஸ் உ. எழுதி, இதுவும் இத்து பிளஸ் இ. வந்து, இத்து பிளஸ் உ. பார்த்த, இத்து பிளஸ் ஆ. இதுதான் பெயரச்சம். ஆ சவுண்ட்ல வருது இல்லையா? இதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், ஊ சவுண்ட் ஈ சவுண்ட் கூட வரும். ஓகே, இப்ப குறிப்பு வினையச்சம். குறிப்புனா காலத்தை காட்டும். குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. சாரி, குறிப்பு வினையச்சம் காலத்தை காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. எதை காட்டும்? குறிப்பு பண்பினை காட்டும். எதை காட்டும்? நமக்கு பண்பினை காட்டும். எது அப்போ நம்ம காலத்தை காட்டும்? தெரிநிலை, தெரிஞ்சு, அது பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா எல்லாத்தையும் கிளியரா தெரிநிலையா காட்டுறது தான் தெரிநிலை வினையச்சம். இப்ப குறிப்புனா அது வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அப்ப எதை காட்டும்? குறிப்பு வினையச்சம் பண்பினை காட்டும். நடந்து, இத்து பிளஸ் ஊ. அப்ப என்னது? ஊன்ற சவுண்ட் வினையச்சம். நடந்துன்றது வினையச்சம். பேசிய, ஆ சவுண்ட், இது ஊ சவுண்ட். அப்போ பேசியன்றது பெயரச்சம். எடுத்தனன் உண்டால் ஒரு எச்சத்தை தொடர்ந்து வினை முற்று வந்தால் முற்றெச்சம். 3. பெரிய, இது ஒரு பெயரச்சம் தான். ஏன்னா யான்றது இ பிளஸ் ஆ சவுண்டுனாலே நான் என்ன சொல்லிட்டேன்? பெயரச்சம். ஆனா பெரியன்றது ஒரு அதோட சைஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது, பண்பினை காட்டுது. பண்பினை குறிக்கும் என்னது? குறிப்பு பெயரச்சம். ஓகே மாணவர்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.